திடீர்னு அந்த மாயா வந்து பங்கு கிங்குன்னு கேட்டா மொத்தத்தையும் கொடுத்துட்டு நடுத்தருல உட்கார வேண்டியதா. இந்த கிழவன் சொல்றத நம்பிக்கிட்டு சொத்தெல்லாம் உங்க பேர்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவன் நல்லா காக்கா படிக்கிறான். என்னடா மாமா சொல்ற? என்னத்த சொல்றது, படிங்க. இத படி. ஓ மை காட், இந்த சொத்துல ஒரு சல்லி காசு கூட உங்களுக்கு வராது. எல்லா சொத்தும் மாயா பேர்ல தான் இருக்கு. ஒரு சின்ன பங்கு கூட உங்க பேருக்கு அவர் எழுதி வைக்கல. அதுவும் இதெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி. ஒரிஜினல் எங்க? அது சங்கர் கிட்ட பத்திரமா இருக்கு. எக்கோ ஆட்டோ சங்கரும் இவனும் சொத்தெல்லாம் மாயா கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்மள முச்சந்தில நிக்க வைக்க பாக்குறானுங்க. எல்லாம் ஒன்னாலதான்டா. என்ன வாழ்க்கை பூரா வேலைக்காரியோ இருக்க வச்சுட்டியடா. இதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன். அந்த பிச்சைக்காரிய பணக்காரி ஆக்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ இங்க வந்ததுனாலதான். எதுக்குடா இங்க வந்த? நான் எதுக்காக வந்தேன்னா அந்த பொண்ணை எப்படியாவது நல்லவளா மாத்தணுங்கிறதுக்காகத்தான். அவளை வளர்த்தது ஒரு நாகப்பாம்புன்றது அவளுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. நம்ம முதலாளியோட ஆசைப்படி அந்த சொத்து பத்திரத்தை அவள்கிட்ட கொடுக்கறதுக்காகத்தான் நான் அந்த ஊருக்கு வந்தேன். அப்போ மாயாவோட ரூபத்தை நான் பார்த்தேன். சொத்து பத்திரத்தை கொடுக்க இது சரியான நேரம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சொத்தெல்லாம் அந்த நேரத்தில் அவளுக்கு கிடைச்சிருந்தா அதெல்லாம் வீணா போயிருக்கும். இப்ப என்ன செய்யலான்ற ஒரே குழப்பத்தில் இருக்கும் போதுதான் நான் சங்கரை பார்த்தேன். சங்கர் மாயாவை அடக்கியதையும் நான் பார்த்தேன். மாயாவோட எல்லா உண்மைகளையும் நான் அவங்கிட்ட சொன்னேன். மாயாவை கட்டி போட்டிருந்த சங்கர் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தான். உங்களுக்கெல்லாம் புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் ஏன் வாயால மாயாவுக்கு எந்த சொத்தும் இல்லைன்னு பொய் சொல்ல வச்சான். உன்னோட உண்மையான சொரூபம் தெரியறதுக்காகத்தான். தெரிஞ்சதுனால என்ன ஆயிட போகுது? என்ன இருந்தாலும் மாயா நான் வளர்த்த பொண்ணு. நான் கிழிக்கிற கோட்டாவை தாண்ட மாட்டா. பாத்துக்கிட்டே இரு. உன் கண்ணு முன்னாலேயே அவ சொத்து பூரா என் பேருக்கு எழுதி வைக்க போறா. அவனை செய்ய வைப்ப. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. அவ அப்பா அம்மாவை நீ கொலை பண்ணன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. உன் நிழல கூட அவ பார்க்க விரும்ப மாட்டான். எவ்வளவு பணம் வேணாலும் தர. என் புருஷ சொத்து எனக்கு வரணும். அதுக்கு என்ன செய்யணும் சொல்லு. அந்த மாயாவை தீர்த்து கட்டிடுங்க. உங்க புருஷனோட சொத்தெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். முதல்ல அவ கதையை முடிங்க. அது அவ்வளவு சுலபம் இல்லக்கா. மாயாக்கு பின்னாடி சங்கர் இருக்கான். அவன் பின்னாடி ஆட்டோக்கார கூட்டமே இருக்கு. வேண்டாங்க, ஐயோ வேண்டாங்க, ஐயோ வேண்டாங்க, விட்டுருங்க, ஐயோ வேண்டாம். ஹலோ, எல்லாரும் சென்னைக்கு போனோம். கிளம்புங்கடா, வாங்கடா. ஊருக்கு போக வேண்டிய நேரத்துல ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோமா. இந்த தடவை மட்டும் என்ன தடுக்காத. எனக்கு என்னமோ சங்கரை பார்க்கணும்னு தோணுதுமா. ஒரே ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறமா. இங்க ஆம்பளை யாராவது இருந்தா முன்னால வாங்கடா. மாயா எங்கடா? உண்மையை சொல்லுவோம். இன்னும் இல்லப்பா. வா நான் போய் தேடி பார்க்கலாம்.
கௌரி யாருமா யாரு உன்னை இப்படி பண்ணது? இரு இரு, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். வேண்டாம் சங்கர், அதெல்லாம் வேண்டாம். கௌரி நான் பொழைக்க உனக்கு ஒண்ணும் மாட்டேன். ஆகாது, தைரியமா இரு. உன் கூட சேர்ந்து வாழதான் எனக்கு கொடுத்து வைக்கல. உன் மடியில சாகர அந்த பாக்கியத்தையாவது எனக்கு கொடு சங்கர். இனிமே உனக்கு தொல்லையே கொடுக்க மாட்டேன். கௌரி சங்கர், உன்னையும் மாயாவையும் சாகடிக்க நிறைய ரவுடிங்க தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் மாயாவை போட்டுட்டு இங்க இருந்து எங்கேயாவது போயிடு. அந்த மாயாவை எப்படியாவது காப்பாத்து சங்கர், காப்பாத்து காப்பாத்து. கௌரி 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 சங்கரா சங்கரா அவனை அடிங்கடா.
அடிக்க கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் சும்மா இருந்தேன். நீ பொம்பளை இல்லடி, புறம்போக்கு ரவுடி. இந்தாடி வாங்கிக்க. அடிடா, அடி, அடி, அடிடா. மாயா, இந்தா உன்னோட பத்திரம். சங்கர், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு கெட்டவங்க வளர்த்ததுனால நீ இந்த அளவுக்கு கெட்டு குட்டி சுவரா போயிட்ட மாயா. உன் வாழ்க்கையில நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட. இதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் எப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டியதாயிடுச்சு. சங்கர், இதுக்கு பதிலா நீங்க எனக்கு தர வேண்டியது என்ன தெரியுமா? அன்பும் பாசமும். நான் உங்களெல்லாம் கண்டபடி பேசி எட்டி மிதிச்சு ரொம்பவே துன்புறுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடுங்க. என் மேல அன்பு காட்டி உங்க வீட்டு மகளா ஏத்துக்கங்க. அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவி. நான் பண்ண பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சு என்ன ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். ஏமா, இருக்கிற சொத்து முழுவதும் எங்களுக்குன்னு தானமா கொடுத்துட்டியே, நீ என்னம்மா பண்ணுவ? என் ஆஸ்தி அங்க இருக்கு. இனிமே நான் எங்க வாழணும்னு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இனிமே நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். இந்த வீடுதான் இனிமே எனக்கு கோவில். இவர் தான் என்னோட கடவுள். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. சங்கர், தான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டா அதை விட பிராயச்சித்தம் எதுவும் இல்லை. இந்த பொண்ணு நிஜமாவே மாறிட்டா. உன்னையே நம்பி வந்திருக்கிறவளை ஒதுக்கி தள்ளிடாதப்பா. ஆமாப்பா, அவகிட்ட இருந்த எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கொடுத்துட்டா. அவ இப்ப அனாதையா நிக்கிறா. அவ உன்னதான் நம்பி இருக்கா. அவளுக்கு எல்லாமே நீதான். சமாதானம் சொல்ல